யாக்கோபு சொல்றாரு, என் மரண நாள் எப்போதும் எனக்கே தெரியாது சொல்றாரு யாக்கோபு. கடைசி காலத்துல யோசப்பெல்லாம் கூப்பிட்டு பண்ணுவேன், அநேக காரியங்கள் சொல்லினே போலாம். நீங்க சொல்றாரு, ஊமையா சொல்றாரு, இயேசு ஒரு மனுஷன் இயேசுவுக்கு புறப்படுகையில் கல்லர் கையில் அகப்பட்டான். அவங்க அவன் வஸ்திரங்களை உரிந்து அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். முறிந்த ஆவியை யார் கட்டுவாங்க? நீதிமன்றம் சொல்றீங்க. நீ பில்டிங் கட்டுற, வீடு கட்டுற, எல்லாம் கட்டுற. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ண கடல் மார்க்கமா கடந்து போய் ஒருத்தனை வந்து என்ன பண்றீங்க? ரட்சிக்கிறீங்க. அவனை கொண்டு வந்து உதவி செய்யாம இறக்கப்படுற அவன் நரகத்தை பிள்ளையா ஆக்கிறீங்கடா சொல்றாரு இயேசு மத்தேயுல. ஒருத்தர் உங்க இயேசு கிட்ட வந்தாக்க அவனுக்கு இரக்கம் பாராடுன்னு, அவனுக்கு என்ன தேவையோ செய்யணும், அவனை செய்யறது, அவனை பலப்படுத்தி நிக்க வைக்கணும் கர்த்தருக்குள்ள. அவனே நிப்பான்னு சொன்ன எப்படி? அப்ப உங்களெல்லாம் எதுக்கு வச்சிருக்காரு? என்னெல்லாம் எதுக்கு வச்சிருக்காரு? ஏதோ கொஞ்சம் 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 உதவி. சில சமயம் அந்த 10 ரூபாய் கொடுப்பேன், அந்த 10 ரூபாய் பெரிய காரியமா தெரியும் அவங்களுக்கு. சில பேர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருப்பாங்க, திடீர்னு டீ வாங்கி கொடுத்து 10 20 கொடுத்தா, ஐயா பஸ் காசுலாம் நிற்கணும் சொல்லுவோம். அந்த சூழ்நிலை நானும் இருந்தேன். அப்ப கர்த்தர் என்ன மேன்மை பாருங்க, இறக்கம் என்ன மேன்மை பாராட்டுது. இப்படி சொல்லி இந்த அதிகாரத்துல எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாலும் இது கொஞ்சம் விளக்கி சொல்றேன். அப்போ தற்செயலாக ஒரு ஆசை அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமா விலகி போனான். நீ பக்கமா விலகி போகாத, நன்மை செய்ய திராணி இருக்கும், அந்த நன்மை செய். இரக்கம் செய்யணும் சொன்னா இரக்கம் செய்து போ, விலகி போவாத. கர்த்தர் உன்னை விலகி போயிடுவாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் விலகாத அளவுக்கு நீ விலகி போவாத. நீ விலகினா கர்த்தர் உன்னை விலகுவாரு. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு செய்யணும். கர்த்தருடைய வார்த்தை நீ விலகி போகும்போது உன்னை விலகி போவார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. 1 ராஜாக்கள் 13 அப்படிதான் அந்த தீர்க்கதரிசி சொல்ற, நீ புசியாமலும் குடியாமல் போனவை வராமல் வா சொல்றாரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவன் மீறி நடக்கான். அவன் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு வந்துங்க. அவன் மனுஷன் சொல்ற வார்த்தை கேட்கறான். ஒரு தேவதூதன் வந்து உன்னை கூப்பிட்டுன்னு வர சொன்னாரு. அப்ப நம்மளும் அப்படிதான் ஒரு போதவருடைய வார்த்தை கேட்கறோம், மற்றடைய வார்த்தை போதவர் வார்த்தை கேட்க. அவன் நல்ல போதவர் நல்லது சொன்னாக்கா நல்லது செஞ்சா அவனுக்கு கீழ்படிக்க. வார்த்தையால வந்து நீ உண்டு பூசித்து நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்க முடியாது. நல்லா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? நன்மை செய்யணும். இப்ப ஆண்டவர் எதுக்கு நன்மை செஞ்ச? அவன் வாயால சொல்லிட்டு போக கூடாதா நீ நல்லா இருப்ப சொல்லிட்டு? அப்படிலாம் கிடையாது. தற்செயலாக அவன் பக்கமா விலகி போனான். ரெண்டாவது, அதன்படியே ஒரு லேவியன் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமா விலகி போகுது. சைடு நமக்கு எதுக்கு விலகி போகுது? கர்த்தரை விலகிடுவார் உன்னை விட்டு. ஹல்லேலூயா. சிம்சோனு செய்தான், கர்த்தரை விட்டு விலகினது அவனை அறியாதுன்னான். என்ன பாடுபட்டோம், அது பாடுகள் வரும். அடுத்தது சமாரியன். பின்பு 33வது வார்த்தை, பின்பு சமாரிய பிரயாணமாய் வருகை அவனை கண்டு மனதுருகி சொல்லப்பட்டிருக்கு. மனதுருகி இரக்கம். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, அது ரொம்ப ஆச்சரியமாக, யாரும் செய்ய முடியாத காரியம். நானே செய்ய முடியாது சொன்னால நான் பேசுறதுக்கு முடியும், அதுபோல காரியம் நின்று செய்ய ரொம்ப கஷ்டம். கிட்ட வந்து அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தை மேய்த்து, சுய வாகனம் கர்த்தர் மன்னிக்கிறேன். சொந்த காரியமா இருக்கிற காரியங்களை ஒப்பு கொடுக்க மாட்டான். சில சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். எவ்வளவு பேருக்கு இந்த காலத்தை செய்ய முடியுமா? தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு செய்கிறார். அதான் இறக்கும். அந்த கிட்ட அவன் சொட்டு அவனை பராமரித்தான். மறுநாள் நான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ அவனை விசாரித்துக்கொள். விசாரிக்க வேற சொல்றாரு அவர். ஹல்லேலூயா. இதுல ஒரு